எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டடீஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. நீங்கள் படிச்சிட்டாலும் சரி, இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் தான் படிக்கணும், ஒன்றுமே படிக்கல, இப்போ தான் ஏதாவது ஒரு பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த மெட்டீரியலை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து 1 வீக் பிஃபோரே நாங்கள் வந்து ப்ரமோஷன் ஸ்டாப் பண்ணிட்டோம் போதும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் ரிசீவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறனால தான் திரும்பியுமே வந்து ஸ்டாக் போட்டிருக்கோம். 8778963630 இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் போட்டுக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா எங்கேனாலும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி பண்ணிகிட்ருக்குறோம். போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிகிட்ருக்குறோம், இந்தியா போஸ்ட்டில். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, இல்லை இதுக்கப்புறம் தான் படிக்கணுமா எனக்கு தெரியல. இந்த மெட்டீரியலில் செலக்டடாக ஒரு 2000 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குரூப் 4 சிலபஸ்லேருந்து, சமச்சீர் புத்தகங்கள்லேருந்து, பிவைக்கிலேருந்து, அந்த கான்செப்ட்டில் செலக்டடாக ஒரு 2000 கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா நிஜமாலுமே படிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி இந்த மெட்டீரியல் வாங்கி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் இதோட ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். உண்மையாலுமே நம்ம படிச்சிட்டோமா, உண்மையாலுமே நம்மளால் வந்து கட் ஆஃப் எடுக்க முடியுமா, ஒரு 150 மேலே கட் ஆஃப் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த கான்செப்ட்டில் தான், ஏன்னா நம்ம படிச்சிட்டோம் இருப்போம், அதை நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அதற்காக தான் அந்த 5 இயர் செட்டு. ஸோ முக்கியமான கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு தெரியுதா, அதில் உங்களால் ஒரு 150 மேலே எடுக்க முடியுதா, நான் சொல்கிறது மினிமம் எடுக்க முடியுதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். 499 rupees மட்டும்தான். சரிங்களா? இது வந்து ப்ராஃபிட்டுக்காகலாம் கிடையாது. மெட்டீரியல் வாங்கினா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பெரிய மெட்டீரியல், இவ்வளோ வரத்தான கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. மணி ப்ராஃபிட்டுக்காக கிடையாது. நாளைக்கு நீங்கள் குரூப் 4 வெற்றி பெற்று, நான் குரூப் 4 வெற்றி பெற்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க பார்த்தீங்க வார்த்தை, அதுக்காக தான் அதை நம்புகிறோம். சரிங்களா? ஸோ அப்படி போட்டு பாருங்கள். நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணணும். ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட் எங்களை பொறுத்தவரைக்கும் அதான் சக்ஸஸ், ஸ்டடி ரிவிஷன் டெஸ்ட். ஸோ படிக்கிறீங்க சரி, அதில் என்னென்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ ரெஸ்பெக்ட் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. நம்ம வந்து என்ன ஸ்டடி தரப்பு இருந்தோம், மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் 2000 கொஸ்டின். ஸோ இருக்கிற இந்த கொஞ்சம் டியூரேஷன், ரொம்ப குறைவான டியூரேஷன், ஐ திங்க்ஸ் ஒரு 3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆமாம் தானேங்க? ஒரு 3 வாரம், ஒரு 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 3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்போது இதுக்குள்ளே நம்ம முக்கியமானதெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா இது போல மெட்டீரியல் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நான் எதுவுமே படிக்கல அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே என்னுடைய கான்செப்ட் அது, எதுவுமே படிக்காமல் போய் எழுதுறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதுக்கு இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இப்போ எக்ஸாமினேஷன் நமக்கு வரப்போது, ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ பயன்படுத்திக்கணும். திரும்பி அடுத்த எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ இருக்கும்போதே பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தான் வேணால் படிச்சிருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் நம்ம 4-5 டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் நமக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேங்களா? வர இருக்கிறதே எப்படி படிச்சிருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வர இருக்கிறதே எப்படி கிளியர் பண்ணிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு இது போல மெட்டீரியல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பர்சனலாகவும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மெட்டீரியல் ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வாங்கினவங்க ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஒரு முயற்சியாக தான் கொடுத்துருக்குறோம். புரியுதுங்களாங்க? ரொம்ப பெரிய முயற்சியாக தான் கொடுத்துருக்குறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப சிரமப்பட்டு. ஏன்னா அதுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இல்லை. சரிங்களா? ப்ராஃபிட் அப்படிங்கிறது இல்லைங்க. சரி, நீங்கள் மெட்டீரியல் வாங்கினா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, கண்டென்ட் எப்படி இருக்குது, பேப்பர் எப்படி இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் ஜெராக்ஸ் எடுத்தாலே 400 மேலே வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, அமௌண்ட்டுக்காக கிடையாது. இந்த தடவை பேட்சுமே வந்து சிறப்பாக நடத்தினோம், குரூப் 4 பேட்சுமே சிறப்பாக நடத்தினோம். அதே போல் மெட்டீரியலுமே கொடுத்துருக்கிறோம். உறுதியாக நம்மளுடைய மாணவர்கள் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சக்ஸஸ் ரேட் காட்டுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த விஷயங்களுக்காக தான் பண்ணுறீங்க. ஏன்னா அமௌண்ட் அப்படிங்கிறது ஓகே தாங்க, பட் அந்த ஒரு பேர் அதுதான் வரலாற்றில் நிற்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சரிங்களா? ஸோ ஷூராக வாங்கிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க. எக்ஸாம் வேறு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க.